வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். என்ன ஜெனி? தேவி, என்ன தொடாதீங்க. தேவி, முதல்ல அவ என்ன சொல்ல வரானதா கேளு. யாரும் ஏதோ சொல்ல தேவையில்ல. எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. ஏய், அப்படிலாம் இல்ல தேவி. நான் உன்கிட்ட போய் சொல்லணும்னோ இல்ல ஏமாத்தணுங்கிறதுக்காகவோ இத பண்ணல. விக்னேஷையும் உன்னையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான். நான் கேட்டேனா? என்ன அவ கூட சேர்த்து வைங்க நான் கேட்டேனா? நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டீங்கல்ல. தேவி, கோவத்துல வார்த்தையை விடாத தேவி. கையில் உன்னோட நல்லதுக்காக தானே பண்ணா. போதும், இவங்க எனக்கு செஞ்ச நல்லதெல்லாம் என்ன எத்தனை நாளைக்கு நல்லது பண்றேன்னு சொல்லி ஏமாத்துவீங்க. என் குழந்தை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுதான் இவங்க எனக்கு பண்ற நல்லதா? என் குழந்தைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யாரு உரிமை கொடுத்தது? என்ன அந்த ஆள் கூட சேர்த்து வைக்கிறேன்னு என் குழந்தை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்கல்ல. இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? நீங்க நினைச்சது நடந்துருச்சா? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உங்களை நம்பன பாருங்க, அதான் நான் பண்ண பெரிய தப்பு. நான் இந்த வீட்டுல இருக்கிறத பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் என் குழந்தைய கூட்டிட்டு எங்கேயாவது போயிடுறேன். ஏன் தேவி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? என்ன அந்த ஆளு கூட சேர்த்து வைக்கிறேன்னு எனக்குன்னு இருந்த என் குழந்தை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்கல்ல. தேவி, தேவி, நான் ஏதோ திட்டம் போட்டு உன் குழந்தைய உன்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட மாதிரி பேசுறேன். ஆமா, திட்டம் போட்டுதான் பிரிச்சீங்க. தேவி, என்ன பேசிட்டு இருக்க நீ? அம்மா, நீ சொல்ற ஏதோ நான் நம்பறதா இல்ல. இவங்க விக்னேஷ பத்தி தெரிஞ்சோ நான் சொல்ல கேட்காம என்கிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சு அந்த ஆள் கிட்ட கொண்டு போய் கொடுத்தது மட்டும் இல்லாம எனக்கும் என் குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு சொல்லிருக்காங்கன்னா வேற என்ன சொல்றது இவங்கள பத்தி? நான் ஒரு முட்டாள். நீங்க சொல்லும் போதே உங்க பேச்ச கேட்க முடியாதுன்னு ஏன் முடிவுல நான் உறுதியா இருந்திருக்கணும். அப்படி இருந்திருந்தேன்னா இன்னைக்கு என் புள்ள என் கூட இருந்திருப்பான். என்ன நம்பு, ஓ நல்லதுக்காக தான் பண்றேன், ஓ வாழ்க்கைக்காகவும் குழந்தையோட எதிர்காலத்துக்காகவும் பண்றேன்னு சொல்லி ஏதேதோ காரணம் சொன்னீங்க. அத நம்பி இப்ப நான் ஏமாந்து நிக்கிறேன். எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு? என் குழந்தை மேல நான் உயிரே வச்சிருக்கேன்னு தெரிஞ்சும் இப்படி பண்றதுக்கு எப்படி மனசு வந்துச்சு? கடைசியில அவங்க கூட சேர்ந்து நீங்களும் என்ன கஷ்டப்படுத்திட்டீங்கல்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல தேவி. குழந்தைய பிரிஞ்சு நீ படுற வேதனை என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இல்ல, உங்களால என் வேதனைய புரிஞ்சுக்க முடியாது. அப்படி புரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா இப்படி என் குழந்தைய கிட்ட இருந்து பிரிச்சிருக்க மாட்டீங்க. இப்படி உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்து அதே குழந்தைய உங்ககிட்ட இருந்து யாராவது பிரிச்சு கூட்டிட்டு போயிருந்தா அப்ப என்னோட வலி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கல்யாணம் ஆனது உங்களுக்கு ஒரு குழந்தை குட்டின்னு இருந்திருந்தா என்னோட வேதனை என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு குழந்தை இல்ல, அதனாலதான் யார பார்த்து என்ன பேச்சு பேசுற? தொலைச்சு போடுவேன், தொலைச்சி. நானும் போனா போகட்டும், ஏதோ குழந்தைய பிரிஞ்ச கஷ்டத்துல பேசுறியேன்னு பொறுமையா இருந்தா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருப்பியா? அதுவும் யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? அப்படியே ஆரஞ்சனா பின்ன கையில் எவ்வளவு திமிரு இருக்கணும் இவளுக்கு. என்ன உன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காகவே அவ எல்லாத்தையும் செஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க? இப்ப சொல்றல, இனிமே என் வாழ்க்கையில யாரும் தலையிட வேண்டாம், எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்றல.
இந்த வார்த்தைய நீ கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. வாயை திறந்து பதில் சொல்லு. அப்ப ஏன் சொல்லல? சொல்ல முடியாது. ஏன்னா அப்பெல்லாம் அவளோட தயவு உனக்கு தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் சொல்லல. அப்படிதானே? இதே வார்த்தையை நீ அப்ப சொல்லி இருந்து உன் வாழ்க்கைய நீயே பாத்துக்கிற மாதிரி இருந்திருந்தா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? உன்ன சொல்லி குத்தம் இல்ல, தப்பு பண்ணதெல்லாம் கையல் தான். கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ பண்ண கூடாத பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு வந்தப்போ நீ எக்கேடு கெட்டு போனா என்னன்னு உன்னை வீட்டை விட்டு துரத்தி விடாம இருந்தால அது அவ பண்ண தப்பு. அதையும் தாண்டி உன் வாழ்க்கை வீணாயிடக்கூடாதுன்னு அந்த வேதவல்லி அம்மா கிட்ட கெஞ்சி போராடி அரும்பாடுபட்டு நீ ஆசைப்பட்டவனோட உன்னை சேர்த்து வச்சா பாரு, அதுதான் அவ பண்ண தப்பு. ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் உனக்காக ஓடி வந்து ஆதரவா நின்னால, உன் புருஷன் கூட உன்னை சேர்த்து வைக்கணும்னு கஷ்டப்படுறால, அதுதான் அவ பண்ற தப்பு. உனக்காக இவ்வளவும் பண்ணவள நீ இப்படி ஒரு வார்த்தையை கேட்கறது நியாயமா? கொஞ்சம் கூட நன்றி இல்லாத ஜென்ம மாதிரி பேசுற. கல்யாணத்துக்கு அப்புறம் அவளோட குடும்பம் அவளோட வாழ்க்கைன்னு நினைக்கிறதுக்கு அவளுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா அவ அப்படி பண்ணாளா? இந்த குடும்பத்துக்காக அவளோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டு இருக்கா. அவ சந்தோஷத்தை தியாகம் பண்ணிட்டு நீ நல்லா இருக்கணும், இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு அதுக்காகவே அவ வாழ்ந்துட்டு இருக்கா. அவளை பார்த்து குழந்தை இல்ல, அதனாலதான் கஷ்டம் தெரியலன்னு வாய் கூசாம பேசுற. கையில கை குழந்தைய வச்சுக்கிட்டு புருஷனை பிரிஞ்சு கஷ்டப்படுறியேன்னு அவளை பத்தி யோசிக்காம உன்னை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கா பாரு. அவளை பார்த்து நீ கேக்குற கேள்வியா இது? அவ தனக்காக சுயநலமா வாழ்றவ இல்ல, உங்க எல்லாருக்காகவும் வாழ்றவ. அப்படி அவ சுயநலமா வாழ்ந்திருந்தா நீ இந்த நேரம் எல்லாம் இந்த பூமியிலேயே இருந்திருக்க மாட்ட. செஞ்ச தப்ப நினைச்சு எப்போ உயிரை விட்டிருப்ப.